ஷாலோம் ப்ராஃபெட். ஷாலோம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? ப்ராஃபெட், நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேன் ப்ராஃபெட். அரக்கோணம், சொல்லுங்க. ஏன் அழுகுறீங்க இப்போ? இல்ல, ஒரு எமோஷனலா இருக்கு ப்ராஃபெட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட மீட்டிங் நான் வந்து June 17 அட்டென்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் 2 டிகிரி யூஜி அண்ட் பிஜி டிகிரி முடிச்சுட்டு இருந்தேன். வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ப்ராஃபெட். நான் மேரிட் ஆயிட்டு ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க 5th month. நானும் ஒய்ஃபும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மீட்டிங்ல நீங்க கண்டிப்பா டெலிவர் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், வேலையில தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு. நான் நம்பல, யாருமே நம்பல. என்னுடைய தாளந்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு என்னன்னு தெரியல. 8ஆம் தேதி ஒய்ஃப்க்கு சிஎம்சில அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ 4 days பிஃபோர் நாங்கள் அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு பிஃபோர் அங்கே போயிட்டேன். அண்ட் 17th உங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு within 4 days I got a call from a big MNC company, Techion. Actually the CEO is working from Tesla Motors. Okay. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி, சரி நான் இப்போ நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்றோமே, சரி கிடைக்குமா, ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோன்னு சொல்லிட்டு, ப்ராஃபிட் வாங்க, ப்ராஃபிட் என் கூட இருங்க. அன்னைக்கு ஒருத்தர் யாரோ டெஸ்டிமனி கொடுத்ததார், லாயர் யாரோ ஒருத்தர், அவர் எங்க போனாலும் ப்ராஃபிட் கூட கூப்பிட்டு போறான். ஸோ நானும் அதே மாதிரி பண்ண, ப்ராஃபிட் நீங்களும் வாங்க ப்ராஃபிட். நான் அந்த வார்த்தை சொல்லிட்டு மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணேன். பை நெக்ஸ்ட் டே ஐ அட்டென்ட் த இன்டர்வியூ. நான் எப்படி எல்லா இன்டர்வியூ நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், பட் ஆனால் அந்த இன்டர்வியூ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ப்ராஃபிட். பட் ஐ டிட் வெல். அவங்க நான் நினைச்சேன், சரி ஓகே நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்றோம், ஓகே பார்க்கலாம் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தேன் ப்ராஃபிட். நான் ரொம்பவே டவுட்ஃபுல்லா இருந்தேன். நான் யாருமே நம்பல, எனக்கு எம்எல்ஏ நம்பிக்கவே இல்லை. அவங்க கால் பண்ணி எனக்கு 3 daysல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் ரிசல்ட்னு சொன்னாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணேன். மண்டே நானே என்ன பண்ணேன், மேம் வாட்ஸ் த ரிசல்ட், நானும் அவங்க ஹெச்ஆருக்கு கால் பண்ணி கேட்கும்போது, சாரி ஜெயகிரன், எங்க சைட்ல இருந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, நாங்க வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணிருக்கணும், யூ ஆர் செலக்டட். நீங்க வந்து செலக்டட். யூ ஆர் செலக்டட். எஸ். ஓ மை காட், எஸ், கோ ஹெட். நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ வில் கேட்ச் அப் டு, நான் அடுத்த ரவுண்டுக்கு நான் வந்து உங்களை நான் மூவ் பண்றேன், நம்ம டீம் கிட்ட பேசலாம், உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும்னு சொன்னாங்க. என்னால ரொம்ப நாள தாங்கவே முடியல. ஆக்சுவலி நான் இன்டர்வியூ எடுத்தவங்க யூஎஸ்ல இருந்து என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க. ஓகே, நான் இன்டர்வியூ எடுத்தும் போது நீங்க பெங்களூர் ரீலொகேஷன் ஆக ஒத்துக்கிறீங்களான்னு சொன்னாங்க. சரி ஓகே ஒத்துக்கிறேன். நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு. நீங்க எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் 3.2 வாங்கிட்டு இருக்கேன் மேம். ஓகே, 3.5 இஸ் என்ன ஃபார் மீ அப்படின்னு நான் சொன்னேன். நான் நம்பல. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அவங்க ஹெச்ஆர் சொன்னாங்க, ஜெயகிரன் நீங்க வந்து நான் உங்களுக்கு ஒன்று அனுப்புறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, தட் salary package is 6 LPA. Plus annual or monthly? Annual salary 6 LPA plus relocation bonus will be 1 lakh plus joining bonus will be 50,000. ஜாயினிங் அப்படின்னு சொன்னும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ப்ராஃபிட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணா அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரா நம்மளுக்கு, இல்லை நம்ம மேலே இருந்த ஏதோ நம்மளை வந்து கடவுள்ல நம்மள வந்து குறிச்சு பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு என் மீதோ என்னோட தாளந்து மீது நான் ரொம்பவே சந்தேகம் குறித்து இருக்கும்பொழுது உங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ண அப்புறம் நான் ரொம்பவே பாசிட்டிவா ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்குள்ள ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தேன். அப்புறமா வித்தின் டே ஒரு 2 days பிஃபோர் என்ன பண்ணாங்க, அந்த ஹெச்ஆர் கால் பண்ணாங்க. அதில் என்ன ஹைலைட்னா ப்ராஃபிட், எனக்கு ரொம்ப ஃபேமிலி விட்டு போறதுக்கும் எல்லாரும் விட்டு போறதுக்கும் ரொம்பவே நாட்கள் கிட்ட நெருங்க எனக்கு பயம் ஏற்பட்டுடுச்சு. ஐயோ நம்ம போவோம், அந்த இடத்துக்கு நம்ம போவோமா, சரிப்பட்டு வருவோமா, நம்ம டேலண்ட் அங்க எப்படி இருக்கும், நம்மள எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களான்னு எனக்குள்ள ரொம்பவே குழப்பம். நானும் அழுகுறேன், ஒய்ஃப் அழுகுறாங்க, அப்பா அம்மா எல்லாருமே அழுகுறோம். சரி நம்மளுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் பிஜில நான் வந்து கோல்டு மெடல் எடுத்து நம்மளுக்கு வேலை கிடைக்காத போதிலும் நான் இப்போ ஒரு ஜாப் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஸோ நம்ம கண்டிப்பா நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் அப்படி டிசைட் பண்ணிட்டு ரொம்ப மனசுக்கு உடஞ்சிட்டு உட்காரும் போது ஹெச்ஆர் கால் பண்ணாங்க. ஹெச்ஆர் மேம் கால் பண்ணிட்டு, சாரி ஜெயகிரன், ஆக்சுவலி நாங்கள் கால் பண்ணதுக்குன்னா நாங்கள் காம்பன்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ 6 lakh LPA இருந்து நாங்கள் 7 lakh LPA நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். ஓ மை காட். ஓகே, கோ ஹெட். பிளஸ் உங்களுடைய ரீலொகேஷன் போனஸ் வந்து 1 lakh இருந்து நாங்கள் 2 lakh மாற்றி கொடுக்குறோம். பிளஸ் நாங்கள் வந்து உங்களை ஜாயினிங் போனஸ் 50,000 நாங்கள் 1 lakh நாங்கள் மாற்றி கொடுக்குறோம்னு சொன்னோன்னே எனக்கு என்னடா இது, நம்மளுக்கு
இப்படி ஒருவேளை நம்ம இந்த வேலை நம்ம வானான்னு நம்ம யோசிக்கும் போது ஏசப்பா வந்து தலைமையிலே அடிச்சு வா, உனக்கு ஒழுங்கா அங்க வந்து நான் ப்ரொமோஷன்லாம் உனக்கு வெயிட் பண்ண வச்சிருக்கேன், நானு இதுக்காக நீ இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த, மரியாதையா போன்ற மாதிரி நான் அடிச்சு இப்ப நான் பெங்களூர்ல வந்து ரூம் எடுத்து நான் இன்னைக்கு கண்டிப்பா நான் டெஸ்டிமோனி கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் பாஸ்டர். நானு இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ப்ராஃபெட். நானு வீட்டுக்கு கால் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். நான் அண்ணா வந்து ட்ரா பண்ணிட்டு போனாங்க. இப்போ நீங்க ஜெயகிரன் காட் பிளஸ் யூ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு உடனே அண்ணனுக்கு கால் பண்ணி ப்ராஃபெட் அண்ணா வந்து ப்ராஃபெட் வந்து எனக்கு காட் பிளஸ் யூ சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே அண்ணன் டிரைவிங் விட்டுட்டு அண்ணனோட மீட்டிங் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணனும் இப்போ அரக்கோணத்துல இருந்து எனக்கு மார்னிங் தான் நாங்க வந்தோம் பெங்களூருக்கு. இப்போ சொல்ல நான் ஃபேக்கா ட்ரூவா? இட்ஸ் டேம் ட்ரூ ப்ராஃபெட். பிகாஸ் நீங்க அதை தானே பாத்தீங்க, என்னடா இவரு ஃபேக்குன்னு அடிச்சு வச்சிருக்கான், யாரா இவரு அப்படிதானே உள்ள வந்தீங்க? கண்டிப்பா கண்டிப்பா ப்ராஃபெட். எஸ் ப்ராஃபெட். ஜஸ்ட் 3 days மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க, ரைட்? எஸ் ப்ராஃபெட். Monday you have received your job letter. எஸ் ப்ராஃபெட். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ப்ராஃபெட். என்னோட ஒர்க்கிங் இன் டாப் எம்என்சி. நான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், சரி இப்படி ஹெச்ஆர் இப்படி சொன்னாங்க எனக்கு புரியலடான்னு சொன்னதுக்கு, ஜெயகிரன் சி எந்த கம்பெனியும் இப்படி யாருக்குமே கால் பண்ணி நான் உங்களுக்கு காம்பன்சேஷன் பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்றேன்னு யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த கம்பெனி ரொம்ப உனக்கு பிளஸ்டா இருக்கு, ஸோ டோன்ட் அது விட்டுறாத, இது சம்திங் இஸ் சூப்பர் நேச்சுரலா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் சொன்னாங்க ப்ராஃபெட். God bless you. மேம்படுத்துங்க பார்க்கலாம் எல்லாரும். Just clap your hands everybody. Thank you.